Dear 12th standard students, in this video we are going to learn the first sum from the exercise 10.8. This is the application of the differential equation. இது வந்து ஒரு practical problems வரும். The rate of increase in the number of bacteria in a certain bacteria culture is proportional to the number present. அது ஒரு பாக்டீரியா கல்ச்சர் பண்றாங்க, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் எப்படி இருக்குன்னா நம்பர் ஆஃப் பாக்டீரியா ப்ரெசென்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. ப்ரொபோஷனல் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கிவன் தட் த நம்பர் ட்ரிபிள்ஸ் இன் 5 hours, 5 ஹவர்ஸில் ட்ரிபிள் ஆகுது. ஃபைண்ட் த ஹவு மெனி பாக்டீரியா வில் ப்ரெசென்ட் ஆஃப்டர் 10 hours. 10 hours கழிச்சு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. So let us assume A be the amount of bacteria present at any time t. So with respect to the time ன்றதால dA by dt is directly proportional to A. So நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம physics ஃபார்ம் அப்படி எழுதுறோம். dA by dt with respect to time, d by dt of A is directly proportional to A. இந்த proportionality எடுத்தா equal to k, proportionality constant k போடுவீங்க. பிசிக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி வேரியபிள் செப்பரபிளா பிரிக்கணும். dA கூட A கீழே இங்க வந்துரும், dt அங்க போயிடும். So dA by A is equal to k times dt. Integrating on both sides, இதை integrate பண்ணீங்கன்னா log A, இது k வச்சுக்கிட்டு dt integrate பண்ணா t plus log c. log c கொண்டு வந்தீங்கன்னா minus log c, log A minus log c, log A by c equal to kt ன்னு வந்துரும். Taking exponential on both sides, இந்த பக்கம் exponential எடுத்தா e power log cancel ஆயிடும். A by c equal to e power kt. The c and cross multiply பண்ணீங்கன்னா you get A equal to c e power kt. This is equation 1. Okay, நீங்க இதெல்லாமே எழுத வேண்டாம். எல்லா சம்லயுமே வந்து நீங்க இத போட தேவையில்ல. நீங்க டைரக்டாவே இத இன்டகிரேட்டிங் ஆன் both sides you will get this answer அப்படி டைரக்டாவே எழுதலாம். ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்க டைரக்டாவே இத எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்ல. சோ உங்களுக்கு புரியுறதுக்காக இந்த ஸ்டெப் போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் சம்ல இருந்து பாத்தீங்கன்னா இத போட மாட்டேன், நான் டைரக்டா இங்க எழுதுவேன். சோ டைம் t = 0, a = a0. சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து 0 அப்படினும்போது எவ்வளவுன்னு கொடுக்கல, நம்ம அத வந்து சம் a0 பாக்டீரியா இருக்கு அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். சோ a0 t equal to 0 இல்லையா, அப்ப c e power k into 0, இந்த term full e power 0 ஆயிடும். so c உடைய வேல்யூ a0 அப்படினு வரும். so a0 again இங்க ஈக்குவேஷன் 1ல ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா you will get a equal to a0 e power kt. now the equation 2, இந்த 2ல தான் இதுக்கு அப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். time t equal to 5 hours. 5 ஹவர்ஸ்ல எத்தனை இருக்கு, triples the amount, 3 மடங்கு ஆகும். triples னா 3 times the a0. அதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 times a0 equal to a0 e power 5k. a0 cancel ஆயிடும். you will get e power 5k equal to 3. உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது, e power 5k equal to 3. now coming to the next value, t equal to 10 hours. amount of bacteria எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. so a ன்றது எனக்கு தெரியாது, a0 இந்த ஈக்குவேஷன் 2ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். e power 10k, இங்க டைம் வந்து 10 இல்லையா, 10k 10 hours. so e power 10k நான் எப்படி எழுதலாம்னா e power 5k whole power 2 ன்னு எழுதலாம். ஏன்னா e power 5k க்கு தான் எனக்கு வேல்யூ இருக்கு. 10k வை 5k whole power, பவருக்கு பவர் இருந்தா பவர் இன்டு பண்ணணும். சோ அதனால தான் இங்க இன்டுல பவருக்கு மேல பவர் எழுதுறோம். சோ e power 5k whole power 2. e power 5k உடைய வேல்யூ என்னது, 3. சோ 3 square is 9 into a0. சோ இப்போ எவ்வளவு, 9 டைம்ஸ் ஒரிஜினல் அமௌண்ட். ஒரிஜினலா எவ்வளவு பாக்டீரியா இருந்ததோ அதுல 9 டைம்ஸ். இப்போ எத்தனை 10 ஹவர்ஸ் கழிச்சு இவ்வளவு பாக்டீரியா இருக்கும். சோ that is the answer. After 10 hours the number of bacteria will be 9 times the original amount. That's all. Thank you.